சார் வணக்கம் சார். வணக்கம் சார் தாவாக்காக்கு மக்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு எப்படி சார் பார்க்குறீங்க? யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு இது. எத்தனையோ பெரிய பெரிய ஊடகங்கள் எல்லாம் பொய்யாக்கி இருக்கிறது இது. ஸோ அதனால் யாருமே ஈவன் இந்த இன்னைக்கு இருக்கிற திமுகவும் அதிமுக கூட இது மாதிரி நினச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு மக்கள் புரட்சி இது செய்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். சார் பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எம்ஜிஆரே பார்த்துங்க அப்படின்னா திமுகவுடன் இருந்து அதுக்கப்புறம் தான் வெளியே அதுக்கப்புறம் கூட்டணி அமைச்சு தான் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இப்போ இது மாதிரி தனியாக ஒரு பெரும்பான்மையான ஒரு இடத்துல விஜய் இருக்கிறதுனால எப்படி சார் இதை பார்க்குறீங்க? கண்டிப்பாக நிறைய நமக்கு தெரிஞ்சு தான் கமலஹாசன், டி ராஜேந்தர் வரைக்கும் எல்லாம் சேர்ந்தாங்க. ஆனால் இவர் ஒரு நடிகர் இந்த மாதிரி செஞ்சது பார்த்தா எனக்கு நம்ம ஆந்திராவில் சிரஞ்சீவி தான் எனக்கு ஞாபகம் வருது. சிரஞ்சீவி இதே மாதிரி நல்ல ஒரு பெரிய விஷயங்கள் செய்தார், அதாவது ஆட்சியை பிடித்தார் என்பதாக இருக்குது. அதே கோணத்தில் தான் இருக்குது. ஆனால் இனிமே விஜய்க்கு நிறைய என்ன கேட்டால் முள் படுக்கு தான் இனிமேல் விஜய்க்கு நிறைய பிரச்சனைகளை அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் நிறைய செய்துட்டு போகிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இவங்க ஆட்சியில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது, டெய்லி கடன் இருக்கிறது, இந்த வட்டி கட்டணும், ஸோ மாதிரி பல பிரச்சனைகள். அதே மாதிரி இப்போ ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்கணும், எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் விஜய் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அதை முதல்ல மெஜாரிட்டிக்கான அந்த இது செய்யணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, அப்புறம் அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன், இதையெல்லாம் அவர் பார்க்குறதுக்கு இன்னும் நேரம் டைம் இருக்குது. பார்க்கலாம் என்ன இன்னும் ஒரு வாரத்தில் தெரியும் என்பது நான் நினைக்கிறேன். சார் இப்போ விஜய் கட்சி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் 16 தொகுதியில் 14 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சென்னை மக்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அதாவது நம்ம நிறைய இது சொன்னோம், சொத்து வரி எல்லாருக்கும் வாடகை ஏறியாச்சு, அந்த மின்சார கட்டணங்கள் ஏறினதெல்லாம் நல்லா உள்வாங்கியிருக்காங்க. எல்லாருமே வெளி மாவட்டங்கள்லேருந்து இங்கே இருக்கிறவங்க தானே. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே மக்களுடைய மனதில் இருந்தது. ஸோ இது மாதிரி இவங்க திமுக அரசாங்கம் எப்போல்லாம் அந்த 153% எல்லாம் அந்த சொத்து வரியெல்லாம் ஏற்றினாங்க கடைகளுக்கு எல்லாமே, இதை எல்லாமே அவர் கூட சுற்றி இருந்த அமைச்சர்களும் அதை இது பண்ணல. அதுவும் இல்லாமல் உளவுத்துறை எப்பவுமே ஒவ்வொரு விலையேற்றத்துக்கும் எல்லாம் நடக்கும்போதெல்லாம் உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க முதலமைச்சருக்கு. அதை கொடுத்தாங்களா இல்லை முதலமைச்சர் அதை பெருசாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது எனக்கு ஒரு பெரிய அதான் வியப்பாக இருக்கிறது. என்னென்னா அவர் யாரையும் ஒரு மந்திரியை நம்பியிருக்கார், அந்த மந்திரியோட பேச்சை கேட்டால் இவர் போயிருப்பாராகன்னு நினைக்கிறேன். அதனுடைய பிரதிபலிப்பு தான் பாருங்கள், குளத்தூர்லேயே அவரையே தோல்வி அடைய வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு ஆளை அவர்கிட்ட போய் அவர் தோற்றிருக்கிறார் என்பதாக நான் பார்க்குறேன். விஜயோட ஆதரவில் தான் அவரால் இது முடிந்தது என்றாலும், ஸோ தன்னுடைய கட்சியிலேருந்து எம்எல்ஏ ஆனவர் தான் அவருக்கு தான் நம்ம முதல்வர் தோல்வி அடைந்தார் என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. சார் இப்போது இது மாதிரி முக்கிய அமைச்சர்கள்லாம் தோல்வி அடைச்சிருக்காங்க. இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சரி, எனக்கு தெரிஞ்சு நிறைய மினிஸ்டர்கள், பிடிஆர் பாண்டிவேல்ராஜன், அப்புறம் மா சுப்பிரமணியம், இதெல்லாம் முன்னிலையில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் காலவாரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்துக்காக வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ எப்போ பார்த்தாலும் திமுக வரும், அப்புறம் அதிமுக வரும், திமுக. ஸோ இந்த இதில் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை தேடி போயிருக்கிறாங்க. ஏன் மாற்றத்தை தேடி போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை 2 பேருமே அதை தீர்க்கிற மாதிரி இல்லை என்பதை அவங்க புரிந்து ஒரு புரட்சியை செய்திருக்கிறார்கள் என்பதை தான் நான் பார்க்கிறேன். சார் இப்போது இந்த மக்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு ஆயிடுச்சு. இனிமே என்ன சார் விஜயோட முதல் கையெழுத்துலாம் எப்படி இருக்கும்? கூட்டணியை எப்படி ஏன்னா இன்னும் கொஞ்சம் அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, எப்படி சார் அவர் தனிப்பெரும்பான்மை எப்படி நிரூபிப்பார்? தனிப்பெரும்பான்மை பண்ணாதான் அவர் முதலமைச்சர். ஸோ அது ஒரு பெரிய அவருக்கு ஒரு இதுவான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா முதலமைச்சர்களும் ஒரு முதல் கையெழுத்து போடுவாங்க. ஜெயலலிதா, எம்ஜிஆர், ஸ்டாலினே கூட இதுக்கு முன்னாடி, அப்புறம் எல்லாருமே கலைஞர் எல்லாமே போடுவாங்க. அது எப்படின்னா மக்கள் நலம் சார்ந்த ஒரு திட்டத்துக்கு முதல்ல கையெழுத்து போடுவாங்க. அந்த மக்கள் நலம் சார்ந்த திட்டம் என்பது என்னென்னா அது ஒரு ஃபினான்ஷியல் பேர்டனாக இருக்கும் மற்றவங்களுக்கு. ஸோ இந்த பணம் எப்படி இருக்குது, அந்த கருவூலத்தில் பணம் இருக்கா, இதெல்லாம் ஆலோசித்து தான் இதை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு இது கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அடுக்கடுக்கான பிரச்சனைகளை இவர் சமாளிச்சுட்டு வரணும். ஸோ அதை எப்படி சமாளிக்கணும் என்பதை நம்ம இன்னொரு தடவை
அடுத்தடுத்த இதில் நம்ம பேசுவோம். சார் நிறைய இப்போ நமக்கு பல வாக்குறுதிகள்லாம் வேற கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா தமிழகத்தின் கடன்கள் வேற நிறைய இருக்கு. எப்படி சார்? கடன்கள் இருக்குன்னா முக்கியமான ஒரு பிரச்சனை எப்படி கேட்டால் விவசாயிகளுடைய கடனை அதை எடுக்கிறேன்னு சொல்லி நல்லதான். விவசாயிகளை வந்து நம்ம அவங்க இருந்தால் தான் நம்ம சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியும். ஆனால் அந்த விவசாய கடன்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா டக்குன்னு கடன் வாங்க முடியாது. அது போனோன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் மட்டும் தான் கொடுப்பான் அந்த விவசாயிகள் கடன் தள்ளுபடிக்கு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா மீட்டர் வட்டி கந்து வட்டி அவங்ககிட்ட போனால் உடனே கொடுப்பான் விவசாயிகள். இதில் என்னென்ன கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணுவான். எப்படி கண்டிஷன் அப்ளை பண்ணுவான்னா ரீபேயிங் கெப்பாசிட்டி எப்படின்னு கேட்பான். ரீபேயிங் கெப்பாசிட்டின்னா வரிகளை ஏற்றுறோன்னு சொல்லணும். எப்படி எதெல்லாம் ஏற்றுவீங்க எதெல்லாம். ஸோ மீண்டும் ஒரு திமுக செய்த அதே ஒரு தவறைத்தான் இவரும் செய்தால் தான் அதை வந்து அந்த அவருடைய வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். அதை எப்படி அவர் செய்ய போகிறார் என்பது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. எல்லோரும் வெயிட் அண்ட் சி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். சார் இப்போது திமுக வந்தாலும் சரி அண்ணா திமுக வந்தாலும் சரி 2000 கொடுக்குறோன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இவர் வந்தால் 2500ன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இலவச பஸ்ஸுன்னெலாம் வர சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? நிறைவேற்ற முடியுமா? சரி, கண்டிப்பாக வந்து போக்குவரத்து துறை வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லாத ஒரு துறை ஆயிடுச்சு. அதனால தான் திமுக அரசாங்கம் கடைசி காலத்தில் வந்து ப்ரைவேட்டாக மாற்றினாங்க. கொஞ்சம் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸுன்னு மாற்றினாங்க. இப்போ இவர் கொடுத்த வாக்குறுதி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பெண்மணி ஏறி நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் டிக்கெட் எல்லாம் போகலாம். அதான் அதனுடைய தேர்தல் வாக்குறுதி. 2500 ரூபாய் வேறு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த முதியோருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த பசங்களுக்கெல்லாம் 15000 படிக்கிற பசங்களுக்கு, பட்டாதாரிகளுக்கு 5000 ரூபாய். ஸோ எக்கச்சக்கமான ஒரு அதாவது வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறார். இதுக்கெல்லாம் அவர் எங்கேருந்து ஃபண்டை வந்து சரி பண்ண போகிறாரு என்பது தெரியவில்லை. ஆனால் இவருக்கு அமையும் கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவாக இவர் ஒரு கூட்டணி அமைச்சார்னு வச்சுங்களேன். சார் முக்கியமாக அந்த 6 சிலிண்டர் 6 சிலிண்டர் அது வந்து இன்னைக்கு சிலிண்டரே கிடைக்காத 1000 ரூபாய் இதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ஒரு ஓவர் கம் பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கூட்டணி இப்போ நம்ம பேசணும் காங்கிரஸ் உள்ளே வருது. அப்போ இவங்கெல்லாம் வந்து மத்திய அரசுக்கு அகேன்ஸ்டான நிலைப்பாடு உள்ளவங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லை ஏதோ ஒரு இது பிரச்சனை பண்ணுமான்னு தெரியாது. ஆனால் இப்போ நம்மளுடைய வந்து பாப்புலர் லாஸ் அதாவது பொருளாதார வளர்ச்சி பிரகாரம் இன்னும் 2 லட்சம் கோடி ரூபாய் நம்ம கடன் வாங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்தில் இவ்வளோ வாங்கலான்னு ஒன்று இருக்குது. அந்த 2 லட்சம் கோடி ரூபாய் வாங்கணும்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் தான் அதனுடைய அந்த இது கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கணும். அந்த வரம்பை வந்து நாங்கள் 2 லட்சம் கோடியாக ஆக்கணும்னு சொன்னால் மட்டும்தான் இவர் வாங்கி இந்த மாதிரி இந்த இலவசங்கள் எல்லாம் வந்து தீர்க்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள். விஜயும் வந்து இந்த திராவிட கட்சிகள் மாதிரி சொல்லிட்டாரோ அப்படின்னு மக்கள் சிந்திக்க வேண்டிய நிலைமைக்கு போயிடுவார்கள் என்பதை நான் புரிகிறேன். சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் கால நிலவரத்தை. நன்றிங்க சார். நன்றி.